கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். The God who called, he is empowering. அவர் ஒரு அதிகாரத்தையும் ஒரு உரிமையும் தருகிறார். அதைத்தான் இந்த பகுதியில நாம் யாக்கோபு இறைவனிடத்திலே பெற்றுக்கொண்ட அரவணைப்பை, அதிகாரத்தை, ஒரு உற்சாகத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் உன்னோடே இருந்து காத்து. இன்றைக்கு வலிமை பொருந்தியவர்கள், நல்ல பதவியிலே இருப்பவர்கள், நல்ல வசதி படைத்த மக்கள் நமக்கு ஒரு உற்சாகத்தின் வார்த்தையை, தாங்குதலின் வார்த்தையை, அரவணைப்பின் வார்த்தையை தருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிறது இயல்பான ஒன்று. இங்கே இறைவனுடைய வார்த்தை யாக்கோபுக்கு ஒரு ஆறுதலை தரு. இட்ஸ் கம்ஃபோர்ட்டிங் ஹிம். ஒரு பயத்துல, சகோதரனுக்கு பயந்து தந்தையை ஏமாற்றி விட்டோமே என்ற கலக்கத்தோடு அவன் வேறு இடத்திற்கு பயணப்படும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற ஆறுதல், தேவன் அவனை சந்தித்து நான் உன்னோடு இருந்து என்று சொல்லுகிறார். இட்ஸ் a comforting word. அந்த ஆற்றுப்படுத்துகிற வார்த்தையை பெற்ற மாத்திரத்துல அவன் பலப்பட்டவனாக காணப்படுகிறான். இரண்டாவதாக இதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இட் இஸ் a promise of God. இது இறைவனுடைய வாக்கு தத்தமாய் காணப்படுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். It is a covenant. It is not a broken covenant. It is a covenant. It is establishment covenant. அன்புக்குரியவர்களே, இறைவன் யாக்கோவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை பிரிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை. இறைவன் மனிதனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையா இது காணப்படுகிறது. தான் நேசிக்கிற யாக்கோபோடு ஆண்டவர் ஏற்படுத்தி அவர் அவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடாது இருந்தார். பாருங்கள், அவனை திரும்பவுமாக சொந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். பாருங்கள், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. என் ஆண்டவர் அவனை திரும்பவுமாக தன் தேசத்திற்கு போகும் பொழுது அவனுடைய பெயர் யாக்கோபு என்பதை ஒரு தேசத்தின் பெயராக இஸ்ரவேலாக மாற்றி கொண்டு வருகிறார். அதே ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. என் ஆண்டவரத்தை பட்சதலா இருப்போம் என்று சொன்னால், என் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் நம்மையும் அதிகாரத்துல, நம்மையும் உரிமையில, உறவில நிறைவுகளை கொடுத்து தாங்குவார் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். காத்திருப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். உம்முடைய திட்டங்களை, தீர்மானங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும். துதி கன மகிமை யாவையும் உமக்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.